ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 3வது நாள் இரவு வேலை ஓட்டு நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுடைய தேவையில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம தொட போகிறோம். பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 குடும்பம் வந்திருந்தாங்க. அமித் அவர்களுடைய குடும்பம், அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் குடும்பம். 2 குடும்பத்தில் பேசின பேச்சுக்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா 2மே ஒரே மாதிரி இருந்துச்சு, மாடுலேஷன் தான் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆல் ஆர் டார்கெட்டிங் ஒன்லி விஜய், பார்வதி, சாண்ட்ரா. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய கானாமனத்து இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,03,525 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.98. அப்பா, 1 லட்சம் ஓட்ஸ் படி அப்படின்னா கண்டிப்பாக கானாமனத்து தான். வேறு யாரும் கிட்ட நெருங்க முடியாது, அவருக்கு தான் டைட்டில் அப்படின்றது நல்லா பச்சக்குன்னு தெரியுது. சரிங்களா? ஏன்னா ஓட்ஸ் அந்தளவுக்கு விழுகுது அவருக்கு. ஓட்ஸ் படி தான் நாங்கள் கண்டென்ட் எதையும் பார்க்க மாட்டோம்னா கண்டிப்பாக கானாமனத்து தான் டைட்டில் வினர். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கானாமனத்தோட மனைவி நேற்று சொன்ன ஒரு காரணத்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கானாமனத்துக்கும் கமருதுக்கும் செம்மையாக முட்டி இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆனாலும் கடைசியாக வினோத்தை நம்ம அமித் அவர்களுடைய மனைவி ஜென்யூனாக இருக்கீங்க, லாயலாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது சூப்பராக இருந்துச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,640 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.56. ஸோ திவ்யா கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணிட்டாங்க அவங்க அப்பா அம்மா மூலமாக. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க 2 பேருமே விஜய் பார்வதி கலாச்சதா. ஆனால் அவங்க தடுக்காத ஒரு காரணத்தினால அவங்களுடைய விஷயங்கள் கண்டிப்பாக வெளியே தவறாக தான் போகும். திவ்யாவோட அப்பாவும் கொஞ்சம் அதை இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. புரியுதுங்களா? அது ஒரு எல்லை மீறின மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடந்துச்சு. அதே மாதிரி விக்ரம் திவ்யாவோட அப்பா கிட்டே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பார். அதுக்கு காரணமும் திவ்யா தான். ஏன்னா அவங்கள ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டதுனால அவங்க அப்பா இஷ்டத்துக்கு பேசி பாவம் ஒரு மாதிரி ஆகிட்டார். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 48,343 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.67. ஸோ விஜய் பார்வதி கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்த ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மையமாக வச்சு தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க தவிர மற்றவங்களே யாருக்குமே எந்த ஒரு பெருசாக கொடுக்கவே இல்லை ரிவ்யூ. அது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டென்ட் கொடுக்குற ஒரு பொக்கிஷமாக விஜய் பார்வதி இருக்காங்க. இப்போ இந்த வாரமே விஜய் பார்வதி போயிட்டாங்கன்னா மீதி 3 வாரத்தை என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக விஜய் பார்வதி ஃபைனல் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். என்னை கேட்டிங்கன்னா எப்படியும் டைட்டில் கொடுக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா பல போட்டியோட போயிடுது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,354 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.29. அவ்வளோ வன்மம் விஜய் பார்வதி மேலே, அவ்வளோ வன்மம். தீய சக்தியம் சனிக்கிழமையும் நான் சனிக்கிழமையும் தாண்டி செவ்வாய் கிரகம் என்னத்த சொல்ல ஃபுல்லாக வன்மம் தான். அதுவும் திவ்யா அவங்க அப்பா கலாச்சது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை வேறு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சரி. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 33,325 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.04. ஸோ சாண்ட்ரா அவங்களுடைய வேலையை கச்சிதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அமித்தை விஜய் பார்வதிக்கு எதிராக பண்ணிடணும்னு சுவாகன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 28,160 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.8. ஸோ சபரி கண்டிப்பாக இன்னும் போல்டாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு விஷயத்தை திவ்யா கிட்ட பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு பாட்டிலை பார்த்து தலை ஹெட்டை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. இதுவும் திவ்யாவும் ஒன்றுன்னாங்க. அரோரா எப்படி அப்படின்னு கேட்கும்போது 2மே ஹெட் வெயிட்டுன்ட்டார். அவ்வளோ தைரியம் அவங்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 27,591 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.66. ஸோ கனி தெரிந்தவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு முக்கியமாக விஜய் பார்வதி அசிங்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம்தான். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 25,871 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.24. ஸோ விக்ரம் இன்றைக்கி கொஞ்சம் திவ்யா கிட்ட கொஞ்சம் இறங்கி பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவரோட கருத்தை எப்பயுமே வைக்கிற மாதிரி வச்சு விட்டாப்புல. அது கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன்னா பெரியவங்க சொல்கிறாங்க சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். ஏன் அவ்வளோ அடி வாங்கின விஜய் பார்வதி சைலண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு தான் என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 24,370 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.88.
ஸோ அமித் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தங்கமான மனிதர், அது மாற்றுக்கிறது கிடையாது. அந்த தங்கத்தை அப்பப்போ எல்லாரும் உரசி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 20,209 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.88. ஸோ சுபிக்ஷா இந்த வாரம் கண்டிப்பாக ஸ்வாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன நடக்க போது தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். சரி, இவங்கெல்லாம் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,14,388 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.